சார் இது எந்த நாட்டில் கொடுத்தாங்க? இந்த விருது வாங்கினால உங்களுக்கு விஷா ஏதாவது சிறப்பு சலுகைகள் அந்த நாட்டில் உண்டா? அந்த நாட்டில் உண்டு நிச்சயமாக. எந்த நாடு அங்கீகாரம் பண்ணாலும் போகலாம், ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக போகலாம் வந்து அதெல்லாம் உண்டு. நான் இன்னொன்று சொல்கிறேன், என்கிட்ட இன்னமே போனால் அங்கே போலீஸ் வந்து ஏர்போர்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க வண்டியில், ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதையும் பயன்படுத்துறது இல்லை உண்மையாக. அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வயசானவர், பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து அங்கே நிறைய மக்கள் சேவை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு. அங்கே சுனாமி வந்து 3 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. 3 லட்சம் பேர் அடித்து எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே நடுக்கடலில் நின்ன ஒரு கப்பல் வந்து, இப்போ சென்னையில் எப்படி பாண்டி பஜார் பனங்கல் பார்க் இருக்குது, அப்போ மெரினா பீச்சிலேருந்து பனங்கல் பார்க்கில் ஒரு கப்பல் வந்து நின்னா என்ன இருக்குமோ கற்பனை பண்ணி பாருங்கள். அது மாதிரி அவங்க நாட்டில் நடு ஊருக்குள்ளே வந்து ஒரு கப்பல் வந்து இருக்குது, சுனாமியில் மிதந்து வந்து. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் அப்போவும் கொஞ்சம் சேவை செஞ்சேன், அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் அந்த நேரத்தில். அப்போலேருந்து எனக்கும் மன்னருக்கும் தொடர்பு உண்டு. இதெல்லாம் எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் விற்க போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம யார், என்ன பண்ணுறோம், என்ன ஏதுங்கிற பழகிறத வச்சு, அதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது தான் இது.